அழகர் பாக்குறதுக்கு வருஷம் வருஷம் வருவோம். இந்த வருஷம் பயங்கர கூட்டமா இருந்தது. பட் கவர்மெண்ட் நல்ல ப்ரீ பிளான் நல்லா பண்ணி நல்ல சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நல்லா பண்ணிட்டாங்க. தரிசனமும் வண்டர்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப சேஃப்டியா இருந்தது. இந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நல்லா இருந்தது. வெளியூர்ல எங்க வேலை பார்த்தாலும் சரி, மதுரைக்காரங்க இங்க இருந்து வெளியூர்ல எங்க வெளியூர் வெளிநாட்டு எங்க பார்த்தாலும் சரி, சித்திரை திருவிழாக்கு எப்படினாலும் லீவ் போட்டு வந்துருவோம். நாங்க தீபாவளி பொங்கலை செலிப்ரேட் பண்ற விட நாங்க சித்திரை திருவிழாவை அவ்வளவு இதா ட்ரெடிஷனல் பாரம்பரியமா இன்னும் நாங்க வரலாறு கடந்து நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இனிமேல் நாங்க கொண்டாடுவோம். கோடிக்கணக்கான மக்கள் இங்க வருவாங்க. இங்க அழகர் வேண்டுதல் நிறைவேற்றி கொடுப்பாரு. வணக்கம். நாங்க இந்த சித்திரை திருவிழாவுக்கு வந்திருக்கோம். அதுவும் முக்கியமான வைபகமான அழகர் ஆத்துல இறங்குற வைபகத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இத்தனை வருஷம் இந்த மலை இதெல்லாம் வந்தது இதுவும் ஒரு காரணம். அப்படி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அழகர் பச்சை பட்டு உடுத்தி வந்திருக்கிறாரு. அருமையான திருவிழா கள்ளழகர். இன்னைக்கு காலையில இருந்து தமிழக அரசும் சரி, இந்து அறநிலையத்துறை மற்றும் தமிழக காவல்துறை மற்ற துறைகளும் சேர்ந்து அருமையான ஏற்பாடு செய்து மக்கள் கள்ளழகரை வழிபட்டார்கள். அருமையான முறையில் பச்சை பட்டு உடுத்தி விவசாயம் செழிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு அவர் இறங்கி இருக்கிறாரு. கண்டிப்பா விவசாயம் செழிக்கும், தமிழகம் வளரும். இன்னைக்கு இந்த வருஷம் 2026 சித்திரை திருவிழா பெருவிழா மிக பிரமாண்டமான நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு ஏற்பாடு பயங்கரமா இருக்கு. அதனால இந்த வருஷம் கண்டிப்பாக விவசாயம் 100 மடங்கு செழிக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரை கடசனத்துல இருந்து வர்றேன். அழகர் ஆத்துல இறங்குற வைபவத்தை பார்க்க வந்திருக்கோம். கோடாடை போல மக்கள் எல்லாரும் மதுரைக்கு திரண்டு வராங்க. இந்த சித்திரை திருவிழா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. நாங்க மதுரை மக்கள் சொல்றது பெருமையா இருக்கு. இந்த அழகர் ஆத்துல இறங்கும் போது எல்லா மக்களோட அதை பார்க்கும்போது கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கிடும். இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் அந்த நிகழ்வு வரராஜ பெருமாளோடு வீரராக பெருமாளோடு சேர்ந்து கள்ளழக பெருமாளும் இணைந்து அனைத்து பக்த கோடிகளுக்கும் சிறப்பாக அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த சித்திரை திருவிழா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து மிக அற்புதமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இதில் அனைத்து மக்களும் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வண்ணமாக சித்திரை திருவிழாவில் அந்த காலகட்டங்களில் வண்டி கட்டி நாங்களாம் நடந்தே அழகுமலையான அங்கிருந்து அழகர் மலையிலிருந்து தலையில தோல்ல சுமந்தே வருவோம். இப்பயாவது இடையில வண்டி இருக்கு. அந்த காலத்துல நாங்க சுமந்தே வருவோம். நாங்க சுமந்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு மண்டபத்திலையும் இறக்கி ஏத்துவோம். மேல ஏத்துறப்ப எங்களுக்கு இந்த சோல்டர் பாத்தீங்கன்னா சரி, எங்கள்டே சில பேர் கேட்பாங்க, எப்படிங்க உங்களுக்கு அது என்ன ஃபைபர்ல தான் அந்த கொம்பு பண்ணிருக்காங்க. சுத்தமான மூங்கில். அந்த மூங்கில்ல எங்களுக்கு ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட இந்த ஷோல்டர்ல அது ஒரு ஸ்பிரிங் மாதிரி நாங்க எவ்வளவு தூரம் தூக்கி அடிச்சாலும் எங்களுக்கு ஒரு சிறு காயம் கூட படாது. அது என்னன்னா அந்த ஆண்டவனுடைய அந்த பெருமாளுடைய அருள். நாங்க மேல தூக்கி போய் வருவோம். அவ்வளவு வெயிட். அது எப்படி பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 8-10 டன் இருக்கு. அந்த 10 டன் நாங்க 6 12 24 பேர், ஒரு கரைக்கு 6 பேர், 24 பேர் நாங்க சமைக்கிறோம். இது என்னன்னா அந்த ஆண்டவனுடைய அந்த பெருமாளுடைய அந்த கள்ளழகனுடைய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை எங்களுடைய முன்னோர்கள் சமந்து வந்தாங்க. அப்பெல்லாம் இந்த ஆத்துல இப்பயாவது ரோட்ல போற வண்டியில அப்ப இதுல மண் இருக்கும். இந்த மண்ணுல 2 பக்கமும் கரையில மரங்கள் இருக்கும். மரங்கள்ல வண்டி கட்டி அவங்க பூராமே உட்கார்ந்து இருப்பாங்க. நாங்க தலை செமையாவே அது தோல்ல செமையாவே கைப்பாரம் பிடிச்சு தோல்ல பிடிச்சு அப்படியே கொண்டு போவோம். அங்கே எங்களுக்குள்ள ஒரு சின்ன ரெஸ்ட் எதுனா எங்க கையில ஒரு ஆயக்கா பார்த்திருப்பீங்க. அந்த ஆயக்கா தான் எங்களுக்கு அந்த ஒரு நிமிஷம் என்னன்னா நாங்க வலது தோல் போட்டிருக்கவங்க இடது தோல் மாத்திக்கிறோம், இடது தோல் போட்டிருக்கவங்க வலது தோல் மாத்திக்கிறோம். இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன கேப். ஆனா நடந்து போய்கிட்டே இருப்போம். ஆண்டவனுடைய அருளால இந்த திருவிழா ஒவ்வொரு வருடமும் கூடிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம சித்திரை திருவிழா, மதுரையோட ஃபேமஸ் சித்திரை திருவிழாக்காக நம்ம மதுரை மாநகராட்சி பொது சுகாதாரத்துறை மூலமா சிறப்பு மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இது நம்ம மீனாட்சி திருக்கல்யாணத்துல இருந்தே எல்லா இடத்துலயும் கரெக்டான இடத்துல மருத்துவ முகாம் போட்டிருக்கோம். நம்மளுடைய மருத்துவ முகாம் எல்லாமே அட்வான்ஸ்ட் லைஃப் சப்போர்ட், அதாவது ஒரு கிரிட்டிக்கலா வந்தா கூட நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணி ரெஃபர் பண்ற அளவுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் மருத்துவர்களோட
நம்ம இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்தை இங்க பொறுத்த வரைக்கும் சித்திர அழகர் இறங்குற இடத்துல நமக்கு வந்து தேனி ஆனந்தத்தில் ஃபுல் எக்யூப்டு டீம் இருக்கிறாங்க. அனஸ்தட்டிஸ்ட், மெடிசின், ஜிஆர்ஹெச்லேருந்து டாக்டர், எமர்ஜென்சி டீம் எல்லாருமே கோஆர்டினேட்டடாக நம்ம ஃபுல் ஸ்டாஃபோட டீம் போட்டிருக்கோம். நைட்டு 10:30 மணிலேருந்து அவங்க இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நைட்லேருந்தே நமக்கு கேசஸ் வர்றாங்க. அது போக நம்ம உள்ள வந்து 108 ஆம்புலன்ஸ் போட்டு கேசஸ் வந்தால் ஸ்டெபிலைஸ் பண்ணி இது வரைக்கும் ஒரு 5 பேர் வந்து ட்ரீட் பண்ணி ஒரே ஒருத்தர் மட்டும் ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். எல்லாருமே நலமா இருக்கிறாங்க. ஸ்டெபிலைஸ் பண்ணி நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம இது தவிர பொது சுகாதாரம் கார்பரேஷன்ல வந்து வெளியில சானிடேஷன் ஃபுல்லா பாத்துக்கிறாங்க. எங்க குப்பை சேர்ந்தாலும் உடனுக்குடன் அதை அகற்றுவதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் வந்து நம்ம கமிஷனர் மேடம் மற்றும் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸரோட கைடன்ஸ் படி அது நடந்துட்டு இருக்கு. முக்கியமா இந்த இடத்துல பேஷண்ட்ஸை எப்படி ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாரமாவே அதுக்கான டிஸ்கஷன் நம்ம 108 டீம், போலீஸ் டீமோட பிளஸ் கலெக்டர் சாரோடைய கைடன்ஸ் படி எப்படி நம்ம இங்க ஸ்டெபிலைஸ் பண்ணி எப்படி பேஷண்ட்டை வெளியேற்றலாம் அப்படின்ற வரைக்கும் நம்ம பக்காவா பிளான் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் இல்லை. பொதுவாகவே கொஞ்சம் சின்ன குழந்தைங்களும் கர்ப்பிணி தாய்மார்களும் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவங்கள மட்டும்தான் கொஞ்சம் பார்க்கணும்.